ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சித்தனா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ் தான். ஃபஸ்ட்டு இதுக்கு கோதுமை மாவு 2 கப் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 4 பேருக்கு தாராளமாக போதும். இதுக்கு 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னமாக நறுக்கி எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதையும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலைக்கு நறுக்கி வச்சுருக்கேன். கரம் மசாலா வந்து 1 ஸ்பூன், உப்பு வந்து தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம தண்ணி விட்டு நம்ம எப்போதும் மாவு பிசைகிற மாதிரி நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம். நம்ம சப்பாத்திக்கு பிசைகிறத விட கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் போதும். அதே போல் சூப்பராக பிசைஞ்சு எடுத்துட்டோம்னாக்க நம்ம இந்த கோதுமை அடை வந்து ரொம்ப சூப்பராக செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், அது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா வந்து கோதுமை மாவு தண்ணி எடுத்துக்கும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருவோம். இதை அப்படியே வச்சுட்டு நம்ம நார்மலாக நம்ம எப்படி அடை போடுவோமோ அந்த மாதிரியே போடலாம். இப்போ நல்லா கல் வந்து காஞ்சிருச்சு. இது வந்து சப்பாத்தி போடுற கல். இந்த மாதிரி கல் நம்ம எப்போதும் தோசை போடுற கல்லில் போட்டுக்க வேண்டாம், அப்புறம் தோசை வராமல் போயிடும். ஸோ நம்ம சப்பாத்தி போடுறதுக்கெலாம் தனியாக ஒரு கல் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இதில் இந்த மாதிரி தண்ணியால் தொட்டு இந்த மாதிரி நம்ம போட்டோம்னாக்கா சூப்பராக நமக்கு அடை வந்து ரெடி ஆயிரும். எப்போதும் சப்பாத்தியே போட்டுட்ருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஒரு சேஞ்சாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதுக்கு நல்லா எண்ணெய் விட்டு நல்லா சூப்பராக வெந்து எடுத்துட்டோம்னாக்கா நமக்கு சூப்பரான ஒரு கோதுமை அடை வந்து ரெடி ஆயிடும். நமக்கு கல்லுலேயே வச்சு அமுக்கி விட கஷ்டமாக இருக்குது, சுற்றும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது அப்படின்னா நம்ம இதை வந்து சப்பாத்தி கல்லில் இல்லை ஏதாவது ஒரு கவரில் கூட சேர்த்து அப்படி தட்டிட்டு இதில் போடலாம். இப்போ நான் வந்து பண்ண போகிறேன் பாருங்கள். இது வந்து நான் சப்பாத்தி கல்லையே போட போகிறேன். சப்பாத்தி கல்லை லைட்டாக தண்ணியை தடவிட்டு நம்ம இதை அப்படி பண்ணலாம். இப்போ பாருங்கள், இது நான் சப்பாத்தி கல்லில் தான் எடுத்திருக்கேன். இது எப்படி போட்டேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சப்பாத்தி கல்லில் ஃபஸ்ட்டு தண்ணியை வந்து தடவிட்டு அதுக்கப்புறம் இதை அப்படியே எடுத்து போட்டோம்னாக்கா சூப்பராக வந்துடும். நமக்கு கல் சுடும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்காது. ஸோ ஈஸியாக இப்படியும் செய்யலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா வேக விடணும். அப்போ தான் நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் சாப்பிடும்போது. இந்த ஹெல்த்தியான ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா லைக் கொடுங்க. நன்றி, வணக்கம்.